நன்றி கர்த்தாவே, நன்றி ஐயா, நன்றி கர்த்தாவே, நன்றி 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளாக வாசம் செய்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் இந்த காலை வேளையில் நாம் அனைவரும் எழுந்திருத்து நின்று நம்மை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஒப்பு கொடுத்து நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிங்க என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கலாமா? அவரை சந்தோஷப்படுத்தலாம், திரும்பவுமாக புதுப்பிக்கலாம், நம்மளுடைய எல்லா காரியத்தையும் புதுப்பிக்கலாம். அப்பா பிதாவே, மக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. நீர் எவ்வளவு நல்லவரையா, வல்லவரையா, பரிசுத்தர் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், உம்மை தவிர வேறொரு தேவன் இல்லை கர்த்தாவே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாகவே இருக்கிறீர், அதற்காக நன்றி 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 கர்த்தாவே. அண்ட சராசரங்களை படைத்த தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே பரிசுத்தர் ஐயா. ஏசையா, நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் கர்த்தாவே இந்த ஆராதனை வேளையில் இறங்கி வருவதாக. எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே இறங்கி வந்து ஆளுகை செய்து கொள்வதாக என்று சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆராதனையும் இந்த நாளிலும் ஆண்டவரே செய்யப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் வந்து ஆளுகை செய்து கொண்டீர், அதற்காக நன்றி. உம்முடைய பரிசுத்தத்தை எங்களுக்குள்ளாக விளம்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் பரிசுத்தராய் இருப்பது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க நீர் விரும்புகிறேன். அதனால் கர்த்தாவே இந்த வேளையிலே நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க ஐயா. இருதயங்களினாலே, சிந்தனைகளினாலே, ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுகி சுத்திகரித்து வெண்மையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்குள்ளாக நீர் பிறந்திருக்கிறீர் ஐயா, அதை நாங்கள் புதுப்பிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரங்கள் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுடைய கர்த்தாவை கண்ணின் நிச்சயினாலே, மாம்சத்தின் ஆண்டவரே பெருமையினாலே செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க கர்த்தாவே. மற்றவங்களை கர்த்தாவை பாவத்திற்குள்ளாக நாங்கள் ஈடுபடுத்தி இருந்தால் எங்களை மன்னிங்க கர்த்தாவை, ஸ்தோத்திரங்கள் ஐயா. குடிப்பழக்கங்கள், விபச்சாரங்கள் கர்த்தாவை செய்திருந்தால் மன்னிங்க எல்லாரையும் ஐயா. கண்ணின் இச்சையினாலே கர்த்தாவை அநேக காரியங்களை செய்திருந்தால் மன்னிங்க. நீர் அருவருக்கத்தக்கதான காரியங்களை நாங்கள் செய்திருந்தால் எங்களை மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுகுங்க, சுத்திகரிங்க, வெண்மையாக்குங்க ஐயா. உம்முடைய பரிசுத்தத்தை எங்களுக்கு நீர் விளம்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பரிசுத்தத்தை எங்களுக்கு விளம்புங்க கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்தத்தை எங்களுக்குள்ளாக விளம்புங்க கர்த்தாவே என்று சொல்லி. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த பாவங்களை நாங்கள் திரும்பவும் செய்யாத படிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. கடினப்படுத்தாத படிக்க எங்கள் இருதயங்களை கர்த்தாவே தொடர்ந்து போய் திரும்பவும் அந்த பாவத்தை செய்யாத படிக்க ஐயா. நாய் கர்த்தாவை தான் கக்கினதை திரும்பவும் தின்னுவது போல நாங்கள் கர்த்தாவை அந்த காரியத்தை செய்யாத படிக்க இன்றைக்கு இந்த வேளையில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் விடுவிப்பதற்காக நன்றி. சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பதற்காக நன்றி. அப்பா தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்பட கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தா பரிசுப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை அள்ளி எங்களுடைய எல்லாருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்குள்ளாக மேலாகும் ஆண்டவரே இந்த இடத்திலும் ஓச்சுகிறோம் கர்த்தா. ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வீடுகளிலும் ஓச்சுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஆளுகை உன்னதமான பாதுகாப்பும் பரிசுத்த ரத்தத்தின் மூலமாய் எங்கள் மேல் தங்கினதற்காக நன்றி. ஆலோசனை கர்த்தராக இருந்து நீர் வழி நடத்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. எங்கள் மத்தியில் இறங்கி நீர் அசைவாடி கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தத்தை விளம்பிக் கொண்டே இருக்கிறீர், அதற்காக நன்றி. நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம் ஐயா. சுதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் எங்கள் சுதிகளிலே சந்தோஷமாய் அமர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லார் வாயில திறந்து துதிக்கலாம்.
துதிக்கலாமா? கர்த்தரை துதிக்கலாமா? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சுவாசத்தின் ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். வாய்களை திறந்து உரத்த சத்தமாக, கர்த்தாவே இதோ கர்த்தாவை துதிக்கிறேன் என்று சொல்லி துதிங்க. அப்பா பிதாவே உமக்கு நன்றி, அன்பின் பிதாவே உமக்கு நன்றி, பரம பிதாவே உமக்கு நன்றி, பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை துதிக்கிறோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம், அண்ட சராசரங்களை படைத்த தேவனே உம்மை துதிக்கிறோம். ஐயா, நீர் நல்லவராக, வல்லவராக, பெரியவராக, பரிசுத்தராக எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று சொல்லி உம்மை கர்த்தாவை துதிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தாவை தாயின் கருவிலே எங்களை தெரிந்தெடுத்த தேவனே உம்மை துதிக்கிறோம். ஐயா, யெகோவா மெக்காதீஸ் ஐயா, பரிசுத்தமாக்கும் கர்த்தராக எங்கள் வாழ்க்கையில இறங்கி கிரியை செய்கிறதற்காக நன்றி, 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 நன்றி கர்த்தாதி கர்த்தனே ஸ்தோத்திரம். ஐயா, வல்லவரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை துதிக்கிறோம். ஐயா, மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க எங்களுக்கு மனதை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, மற்றவர்களை கசப்பிலிருந்து வெறுப்பிலிருந்து விடுவித்தோமே, ஸ்தோத்திரம். ஐயா, அப்பா தேவனே உமக்கு நன்றி, 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 நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்களும் கசப்பிலும் வெறுப்பிலும் வேறு ஒன்றாத படிக்க எங்களை கர்த்தாவே காப்பாற்றினீரே, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே. அப்பா பரிசுத்த ரத்தத்திற்காய் நன்றி, விலையேற பெற்ற ரத்தத்திற்காய் நன்றி, பரிந்து பேசும் ரத்தத்திற்காய் நன்றி. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, நீர் ஒருவரே ஆண்டவர் கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களுக்குள்ளாக வாசம் செய்ய வரம் பெற்ற தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஐயா, நல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஐயா, உம்முடைய நாமம் கர்த்தாவே எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமம் கர்த்தாவே, அதற்காக உம்மை துதிக்கிறோம். ஐயா, எல்லா முழங்கால்களும் முடங்கும் உம்முடைய நாமத்திற்கு. ஐயா, எல்லா கர்த்தாதி கர்த்தரை நாவுகளும் அறிக்கை செய்யும் உம்முடைய நாமத்தை கர்த்தாவே. அப்பேற்பட்ட தேவனை நாங்கள் எங்களுடைய தேவனாக கொண்டிருக்கிறோம், அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த அருமையான வேளையில கர்த்தாவே உமது கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஐயா, சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, நீர் ஒருவரே கர்த்தர் கர்த்தாவே. எங்களுடைய ஸ்துதிகளிலே சந்தோஷமாய் நீர் அமர்ந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். துவக்க ஜெபத்தை செய்யலாம் நம்ம. Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றியோடு மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உமக்கே துதியும் கனமும் மகிமை செலுத்துகிறோம். இந்த அருமையான மனமகிழ்ச்சியான ஆண்டவரே ஓய்வு நாளுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஆவியோட உண்மையோட ஆராதிக்க ஆண்டவரே நம்மளை வழி நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை செய்வீராக. இந்த ஆராதனை கருத்தில் ஒப்பு கொட்டுகிறோம். ஆண்டவரே நீர் வழி நடத்துவீராக, நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே நீரே நம்மளுக்கு ஆண்டவரே நீர் வழி நடத்தி நம்மளை பலப்படுத்தி தாங்குறீர். கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த அருமையான மன மகிழ்ச்சியான நாளுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நீரே வழி நடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையுமக்கே செலுத்துகிறோம். நம் மீட்பர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆராதனைக்கு கடந்து போகலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். அவர் நாமத்தை உயர்த்துவோம். அவர் இம்மானுவேல், நம்மளோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. 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 பெத்லஹேமில் பிறந்த அவர், பாலகனாய் பிறந்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜாவர், தூதம் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே.
பெத்லஹேமில் பிறந்தவர் பாலகனாய் ஜெனித்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜாவர் தூதர் போற்றும் தேவனவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவனவர் மகத்துவத்தின் கர்த்தரவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர் நன்மை செய்யும் தகப்பனவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவனவர் மகத்துவத்தின் கர்த்தரவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர் நன்மை தரும் தகப்பனவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. பெத்லஹேமூரினிலே பெத்லஹேமூரினிலே மாட்டுத் தொழுவத்திலே நம் இயேசு பிறந்தாரே. பிறந்தாரே 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 நம்மை மாற்றிடவே. பிறந்தாரே பிறந்தாரே நம்மை மாற்றிடவே. பெத்லஹேமூரினிலே மாட்டுத் தொழுவத்திலே நம் இயேசு பிறந்தாரே. பிறந்தாரே 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 நம்மை மாற்றிடவே. பிறந்தாரே பிறந்தாரே புது வாழ்வு தந்திடவே. ஜீவன் தந்திடவே ஜீவன் தந்திடவே நம்மை மீட்டிடவே நம் இயேசு பிறந்தாரே. பிறந்தாரே பிறந்தாரே நம் இயேசு பிறந்தாரே. நம்மை மாற்றிடவே. பிறந்தாரே 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 புது வாழ்வு தூதர்கள் பாடிடவே தூதர்கள் பாடிடவே மேய்ப்பர்கள் கேட்டிடவே நம் இயேசு பிறந்தாரே. பிறந்தாரே பிறந்தாரே நம் இயேசு பிறந்தாரே. புது வாழ்வை தந்திடவே பிறந்தாரே 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 பரலோகம் சேர்த்திடவே பிறந்தாரே 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 நம்மை பரலோகம் சேர்த்திடவே. ஹalleluya தேவன் பிறந்தார். ஹalleluya இம்மானுவேல் எங்களோடு கூட இருக்கிற தேவன். ஹalleluya ஆமென் ஆமென். இம்மானுவேல் இம்மானுவேல் எனக்காக பிறந்தவரே. மெசியா மெசியா என்னை ஆசீர்வதிப்பவரே. இம்மானுவேல் 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 எனக்காக பிறந்தவரே. மெசியா மெசியா என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்களெல்லாம். உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்களெல்லாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இம்மானுவேல் இம்மானுவேல் எனக்காக பிறந்தவரே. மெசியா மெசியா என்னை ஆசீர்வதிப்பவரே. தெரித்தாற்றிலும் செராபத்திலும் கூட இருந்தவரே. சூரச்செடியின் கீழில் இருந்த என்னை உயர்த்தி நடத்தினோரே. தெரித்தாற்றிலும் செராபத்திலும் கூட இருந்தவரே. சூரச்செடியின் கீழில் இருந்த என்னை உயர்த்தி நடத்தினோரே. அல்லேலூயா அல்லேலூயா
இல்லாமல் உயர்த்தி நிறுத்தினீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இம்மானுவேல் இம்மானுவேல் எனக்காக பிறந்தவரே. ஓ மெசியா மெசியா என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்கள் எல்லாம். உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாள். சொல்லுமா அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். ஆடி பாடி கொண்டாடிடுவோம் இயேசு பிறந்ததினா. 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 இயேசு பிறந்ததினா. ஓ இயேசு பிறந்ததினா. இயேசு பிறந்ததினா. ஓ ஆடி பாடி கொண்டாடிடுவோம் இயேசு பிறந்ததினா. ஆடி பாடி கொண்டாடிடுவோம் இயேசு பிறந்ததினா. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. யாருன்னா பக்கத்துல சந்தோஷமா இல்லைன்னா கொஞ்சம் தட்டி எழுப்பி சந்தோஷமா பாடுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துல பிறந்ததுனால தான் நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டாச்சு. ஹல்லேலூயா. விடுதலை உண்டாச்சு இல்லீங்களா? ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? இயேசு பிறந்ததினா. ஓஹோ இயேசு பிறந்ததினா. ஓஹோ இயேசு பிறந்ததினா. இன்னொரு முறை சொல்லுமா? இயேசு பிறந்ததினா. ஓஹோ இயேசு பிறந்ததினா. ஓஹோ இயேசு பிறந்ததினா. ஆடி பாடி கொண்டாடிடுவோம் 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 இயேசு பிறந்ததினா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ராஜாதி ராஜனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரா கந்தரே. நன்றி தாப்பனே, ஸ்தோத்தரிக்கின்றோம் அப்பா, உயர்த்துகின்றோம் ஐயா. நீர் வழி செய்பவர் அப்பா, நீர் அற்புதம் செய்கிற தேவன். இந்த காலை வேளையில ஆராதிக்கின்றோம் ஐயா. Amen. ஆமென். நன்றி தாப்பனே. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பே ஆராதிப்பே. செயல்படுகிறீர் இந்த இடத்திலே, ஆராதிப்பே ஆராதிப்பே. எங்கள் நடுவிலே
வாடுகின்றீரே ஆராதிப்பே ஆராதிப்பே செயல்படுகிறீரே இந்த இடத்திலே ஆராதிப்பே ஆராதிப்பே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே வழி செய்பவர் வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே இந்த இடத்திலே ஆராதிப்பே சுகப்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை ஆராதிப்பே ஆராதிப்பே இந்த இடத்திலே எங்களை தொடுகின்றீரே ஆராதிப்பே ஆராதிப்பே சீர்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை ஆராதிப்பே ஆராதிப்பே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே
சாஷ்டாங்கம் செய்யவா சாஷ்டாங்கம் செய்யவா சாஷ்டாங்கம் செய்யவா பக்தரே இயேசுவே பக்தரே வாரும் ஆசையாவலோடும் நீ பாரும் நீ பாரும் நீ கரங்களை உயர்த்தி சாஷ்டாங்கம் செய்யவா சாஷ்டாங்கம் செய்யவா சாஷ்டாங்கம் செய்யவா சாஷ்டாங்கம் செய்யவாரு சாஷ்டாங்கம் செய்யவாரு சாஷ்டாங்கம் செய்யவாரு சாஷ்டாங்கம் செய்யவாரு செய்கிறோம் உம்மை வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே இயேசுவே நன்றி தாப்பனே உம் பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா நீ பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி எல்லா துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் கரத்தடி கர்த்தர் நன்றி செலுத்துவோமா வேத பகுதி வாசிக்கும் நேரம் வேதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் லூக்கா 1ஆம் அதிகாரம் சண்டே லூக்கா 1ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள் லூக்கா 1ஆம் அதிகாரம் 28 28 26 38 வரைக்கும் லூக்கா 1ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள் எல்லாரும் 1ஆம் அதிகாரம் 26 38 வரைக்கும் முதலிலே சிஸ்டர் ரெனி ஹிந்தியில் வாசிப்பாங்க பிறகு கன்னடத்தில் பாஸ்டர் வாசிப்பாங்க அடுத்தது இங்கிலீஷில் பாஸ்டர் இமானுவல் வாசிப்பாங்க கடைசியாக பாஸ்டர் சில்வஸ்டர் தமிழில் வாசிப்பாங்க எல்லாரும் திருப்பிக்கிட்டீங்களா லூக்கா 1ஆம் அதிகாரம் லூக் சாப்டர் 1 verse 26 to 38 लूका रचित सुसमाचार पहला अध्याय 26 to 38। छठवें महीने में परमेश्वर की ओर से जिब्राइल स्वर्गदूत गलील के नासरत नगर में एक कुंवारी के पास भेजा गया जिसकी मंगनी यूसुफ नामक दाऊद के घराने के एक पुरुष से हुई थी। उस कुंवारी का नाम मरियम था। स्वर्गदूत ने उसके पास भीतर आकर कहा, आनंद और जय तेरी हो, जिस पर ईश्वर का अनुग्रह हुआ है, प्रभु तेरे साथ है। वह उस वचन से बहुत घबरा गई और सोचने लगी कि यह किस प्रकार का अभिवादन है।
स्वर्गदूत ने उससे कहा, हे मरियम, भयभीत ना हो, क्योंकि परमेश्वर का अनुग्रह तुझ पर हुआ है। देख, तू गर्भवती होगी और तेरे एक पुत्र उत्पन्न होगा। तू उसका नाम यीशु रखना। वह महान होगा और परम प्रधान का पुत्र कहलाएगा, और प्रभु परमेश्वर उसके पिता दाऊद का सिंहासन उसको देगा, और वह याकूब के घराने पर सदा राज्य करेगा, और उसके राज्य का अंत ना होगा। मरियम ने स्वर्गदूत से कहा, ये कैसे होगा? मैं तो पुरुष को जानती ही नहीं। स्वर्गदूत ने उसको उत्तर दिया, पवित्र आत्मा तुझ पर उतरेगी और परम प्रधान की सामर्थ्य तुझ पर छाया करेगी, इसलिए वह पवित्र जो उत्पन्न होने वाला है परमेश्वर का पुत्र कहलाएगा। और देख, तेरी कुटुंबिनी इलीशिबा के भी बुढ़ापे में पुत्र होने वाला है। यह उसका जो बांझ कहलाती थी 6वां महीना है, क्योंकि जो वचन परमेश्वर की ओर से होता है वह प्रभावरहित नहीं होता। मरियम ने कहा, देख, मैं प्रभु की दासी हूँ, मुझे तेरे वचन के अनुसार हो। तब स्वर्गदूत उसके पास से चला गया। आमीन। கன்னடத்தில் வாசிக்கலாம். ಲೂಕನು ಬರೆದ ಸುವಿಶೇಷ ಅಧ್ಯಾಯ 1 26-38 ತನಕ. 6ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ಗಬ್ರಿಯೇಲನೆಂಬ ತನ್ನ ದೂತನನ್ನು ಗಲಿಲಾಯ ಸೀಮೆಯ ನಜರೇತ್ ಎಂಬ ಊರಿಗೆ ಒಬ್ಬ ಕನ್ಯೆಯ ಬಳಿಗೆ ಕಳುಹಿಸಿದನು. ಆ ಕನ್ಯೆಯ ಹೆಸರು ಮರಿಯಳು. ಆಕೆಯು ದಾವೀದನ ಮನೆತನದ ಯೋಸೇಫನೆಂಬ ಪುರುಷನಿಗೆ ನಿಶ್ಚಿತಾರ್ಥವಾಗಿದ್ದಳು. ಆ ದೂತನು ಆಕೆಯ ಬಳಿಗೆ ಬಂದು, ದೇವರ ದಯೆ ಹೊಂದಿದವಳೇ, ನಿನಗೆ ಶುಭವಾಗಲಿ, ಕರ್ತನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ ಅಂದನು. ಆಕೆಯು ಆ ಮಾತಿಗೆ ತತ್ತರಿಸಿ, ಇದೆಂಥ ಆಶೀರ್ವಾದ ಎಂದು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಿರಲಾಗಿ ಆ ದೂತನು ಆಕೆಗೆ, ಮರಿಯಳೇ, ಹೆದರಬೇಡ, ನಿನಗೆ ದೇವರ ದಯೆ ದೊರಕಿತು. ಇಗೋ, ನೀನು ಗರ್ಭಿಣಿಯಾಗಿ ಒಬ್ಬ ಮಗನನ್ನು ಹೆರುವಿ, ಆತನಿಗೆ ಯೇಸುವೆಂದು ಹೆಸರಿಡಬೇಕು. ಆತನು ಮಹಾಪುರುಷನಾಗಿ ಪರಾತ್ಪರನ ಕುಮಾರನೆನಿಸಿಕೊಳ್ಳುವನು. ಇದಲ್ಲದೆ ದೇವರಾಗಿರುವ ಕರ್ತನು ಆತನ ಮೂಲಪಿತನಾದ ದಾವೀದನ ಸಿಂಹಾಸನವನ್ನು ಆತನಿಗೆ ಕೊಡುವನು. ಆತನು ಯಾಕೋಬನ ವಂಶವನ್ನು ಸದಾಕಾಲ ಆಳುವನು. ಆತನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಅಂತ್ಯವೇ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದನು. ಮರಿಯಳು ಆ ದೂತನನ್ನು, ಇದು ಹೇಗಾದೀತು? ನಾನು ಪುರುಷನನ್ನು ಅರಿತವಳಲ್ಲವಲ್ಲ ಎಂದು ಕೇಳಿದಕ್ಕೆ ದೂತನು, ನಿನ್ನ ಮೇಲೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಬರುವುದು, ಪರಾತ್ಪರನ ಶಕ್ತಿಯ ನೆರಳು ನಿನ್ನ ಮೇಲೆ ಬೀಳುವುದು. ಆದ್ದರಿಂದ ಹುಟ್ಟುವ ಆ ಪವಿತ್ರ ಶಿಶು ದೇವರ ಮಗನೆನಿಸಿಕೊಳ್ಳುವುದು. ದೇವರ ವಾಕ್ಯ. இங்கிலீஷில் வாசிக்கலாம். பாஸ்டர் மேனுவல் வாசிப்பாங்க. The Gospel reading taken from the book of Luke, chapter 1, verses 26-38. Now in the 6th month, the angel Gabriel was sent by God to a city of Galilee named Nazareth, to a virgin betrothed to a man whose name was Joseph, of the house of David. The virgin's name was Mary, and having come in, the angel said to her, Rejoice, highly favored one, the Lord is with you. Blessed are you among women. And when she saw him, she was troubled at his saying, and considered what manner of greeting this was. Then the angel said to her, Do not be afraid, Mary, for you have found favor with God. And behold, you will conceive in your womb, and bring forth a son, and shall call his name Jesus.
he will be great and will be called the Son of the Highest, and the Lord God will give him the throne of his father David, and he will reign over the house of Jacob forever, and of his kingdom there will be no end. Then Mary said to the angel, How can this be, since I do not know a man? And the angel answered and said to her, The Holy Spirit will come upon you, and the power of the Highest will overshadow you. Therefore also the Holy One who is to be born will be called the Son of God. Now indeed Elizabeth, your relative, has also conceived a son in her old age, and this is now the 6th month of her who was called barren. For with God nothing will be impossible. Then Mary said, Behold, the maidservant of the Lord, let it be to me according to your word. And the angel departed from her. May the Lord add his blessings to the reading of his holy word. Amen. தமிழை வாசிக்கலாம். நாம் ஒன்றன் பின்னாக ஒன்று வாசிக்கலாம். தமிழை நாங்கள் ஒரு வார்த்தையும் நீங்கள் ஒரு வார்த்தையும் வாசிக்கலாம். லூக்கா எழுத சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26 வசனத்திலிருந்து 38 முடிய. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரத்யுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தால இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதில ஒரு புத்திரனை கர்ப்பத்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து புறப்பட்டு போய்விட்டான். தேவனுடைய அருள் வாக்கு. ஹல்லேலூயா. திருவிருந்துக்காக நம்ம ஆயத்தமாகலாம். எல்லாரும் திருவிருந்து எடுக்கிறவர்கள் நில்லுங்கள், மற்றவர்கள் எல்லாரும் உட்காருங்கள், எடுக்காதவர்கள் உட்காருங்கள். திருவிருந்துக்காக ஆயத்தமாகலாம். Let's all examine ourselves this morning. இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். கண்களை மூடி உங்களை தாழ்த்தி உங்களுடைய இருதயத்தை ஒரு முறை கூட ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுங்கள். இது மிகவும் முக்கியமான நேரமாக இருக்கிறது. பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் உட்கொள்ளுகிற நேரமாக இருக்கிறது. உங்களை இதோ தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். This is a very precious time. Speak to the Lord and ask for forgiveness. இது மிகவும் முக்கியமான நேரமாக இருக்கிறது. உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக தேவனிடத்தில் கேட்கும்பொழுது அவர் மன்னிக்க தயப்பெருத்த தேவனாக இருந்து மன்னிப்பார். On the night before Jesus Christ was led to be crucified,
அந்த ராத்திரி வேளையிலே இயேசு கிறிஸ்துவானவரை சிலுவை மரணத்திற்கு அழைத்து கொண்டு போவதற்கு முன்னதாக He called all his disciples. தன்னுடைய எல்லா சீஷர்களையும் அழைத்து It was supper time. அது போஜன வேளையாய் இருந்தது. He took the bread in his hand. தன்னுடைய கரத்திலே அப்பத்தை எடுத்து He looked up to heaven. வானத்தை அண்ணாந்து பார்த்து Gave thanks to the Father. பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தி He broke the bread. அப்பத்தை பிட்டு Gave it to his disciples and he said, தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்து சொன்னார், This is my body which shall be broken up for you. இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இது உங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரம் என்றார். Eat this all of you. இதை அனைவரும் வாங்கி புசியுங்கள், And do this in remembrance of me. இது என்னுடைய நினைவாயும் செய்யுங்கள் என்றார். In the same way, அந்தபடியே he took the cup in his hand, தன்னுடைய கரத்திலே இதோ திராட்சை ரசத்தை எடுத்து looked up to heaven, வானத்தை அண்ணாந்து பார்த்து gave thanks to the Father. பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தி He told his disciples, இதோ சீஷர்களுக்கு சொன்னார், This is the blood of the new covenant, இது புதிய உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது, which shall be shed for all mankind. எல்லா மனுக்குலத்திற்கும் சிந்தப்பட்ட ரத்தம். Drink this, all of you, நீங்கள் அனைவரும் வாங்கி பருகுங்கள், and do this in remembrance of me. என்னுடைய நினைவாயும் செய்யுங்கள் என்றார். Until the coming of our Lord and Savior Jesus இயேசு Christ. கிறிஸ்துவானவர் திரும்பவும் வரும் வரைக்கும் We will break of the bread and drink of the wine, அப்பத்தை பிட்டு இதோ திராட்சை ரசத்தை பருகுவோம். which symbolizes his body and his blood. இது கர்த்தருடைய சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் அடையாளமாய் இருக்கிறது. Thank you, Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே, உமக்கு நன்றி, நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Master. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என் இயேசுவின் நாமமே. அதே அன்றி வேறே நாமம் இல்லை பூவில் என் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என் இயேசுவின் நாமமே. அதே அன்றி வேறே நாமம் இல்லை பூவில் என் இயேசுவின் நாமமே. என் இயேசுவின் நாமமே. இயேசுவே, 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 இயேசுவே. ஆதி அந்தம் இல்லா அநாதி தேவனே, என்றென்றும் இருப்பவரே, எந்தன் வாழ்வை முற்றும் நடத்துபவர் நீரே, என்னோடு இருப்பவரே. ஆதி அந்தம் இல்லா அநாதி தேவனே, என்றென்றும் இருப்பவரே, எந்தன் வாழ்வை முற்றும் நடத்துபவர் நீரே, என்னோடு இருப்பவரே. இம்மானுவேல் நீரே, இயேசுவே, 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 இயேசுவே,
துதியும் கனமும் மகிமையும் உம் நாமத்துக்கே. 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 துதியும் கனமும் மகிமையும் என் இயேசுவின் நாமத்துக்கே. இயேசுவே 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 இயேசுவே. Let us partake of the bread first and then the wine. முதலிலே அப்பத்தையும் பிறகு திராட்சை ரசத்தையும் பருகுங்கள். Thousand years ago, this Jesus, he came down on this earth and was born by the power of the Holy Spirit. 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவானவர் இங்கு வந்து நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து பொழுது போயிட்டார். பரிசுத்த ஆவியானவராக நம்மளுடைய இருதயத்திலே வாசம் செய்கிறார். 2000 years ago he was born of the Holy Spirit of a Virgin Mary, and today he is born in the inside of every one of us. ஆமென். 2000 வருஷங்களுக்கு முன்னதாக இதோ மரியாவின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவர் இதோ இயேசு கிறிஸ்துவாக பிறந்து அவர் இந்த உலகத்திலே வந்தார். இன்றைக்கு அவர் நமக்குள்ளாக பிறந்து பரிசுத்த ஆவியானவராக இருந்து வழி நடத்துகிறார். As a gift, let the gifts of the Holy Spirit manifest in us this morning. இந்த காலை வேளையிலே நமக்குள்ளாக இருந்து இதோ ஆவியின் கனிகள் எல்லாம் வெளிப்படட்டும். Open your mouth and tell the Lord, Lord, I want the gifts of the Holy Spirit to manifest in me. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளாக ஆவியின் வரங்கள் வெளிப்படட்டும் என்று சொல்லி. Let the gifts of the Holy Spirit manifest in me, Lord. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து ஆவியின் வரங்களும் கனியும் வெளிப்படட்டும் என்று சொல்லி. From this Christmas onwards, let me operate in the gifts of the Holy Spirit. ஆமென். இந்த கிறிஸ்மஸ் நாளிலிருந்து நமக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியின் வரங்கள் இதோ அது செயலில் வரப்படட்டும். Thank you, Jesus. Lord, we thank you for this wonderful time that you have given us to partake at your table. அப்பா தேவனே, இந்த அருமையான வேளையில கர்த்தாவே உம்முடைய திருமேசையில பங்கு பெற எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி. We are a privileged people, Lord. நாங்கள் அனைவரும் விசேஷித்தவர்கள், பாக்கியவான்கள். Until your coming, Master, ஆண்டவரே, நீர் திரும்ப வரும் வரைக்கும் we will continue to have this table service. அப்பா தேவனே, நாங்கள் கர்த்தா உம்முடைய நினைவாய் இந்த திருவிருந்து மேசையிலே பங்கு பெறுவோம். Let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். This morning, we'll take some time to speak goodness upon each one of us. இந்த காலை வேளையிலே நீங்கள் அனைவரும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் ஆசீர்வாதத்தை நன்மையாக கூறுங்கள். Open your mouths and speak blessings. This is a very precious moment. Speak blessings upon you, your children, your household, every one of them. Speak blessings, blessings of health and peace and
joy and prosperity. இந்த வேளை மிகவும் விலையுயர்ந்த நேரம். அதனால் எல்லாரும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் எல்லார் மேலும் ஆசீர்வாதத்தை கூறுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah. Thank you for this, Lord. Let your blessings, every blessing from the Bible, Lord, let it be poured out upon your children in this place. Thank you, Master. Worship you, God. அப்பா தேவனே உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. நல்லவரே உம்மை துதிக்கிறேன், வல்லவரே உம்மை துதிக்கிறேன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே உமக்கு நன்றி, எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. We give you all the glory, Master. In Jesus' name we pray. துதி கன மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரதர்ஸ் வந்து வாங்கிக்குவாங்க, நீங்க அங்கே இருந்த இடத்துல இருங்க. எல்லாரும் அப்படியாக உட்காரலாம். எல்லாரும் முன்னால் வந்துருங்க. நிறைய சீட் இருக்குது முன்னால். பின்னால் இருக்கிறவங்கள தயவு செஞ்சு முன்னால் வாங்க. இருப்பா எல்லோரும் தயவு செஞ்சு முன்னால் நிறைய சீட்டுங்க இருக்குது. யாரும் பின்னாலையும் கீழே உட்காராதீங்க. நிறைய சீட்ஸ் இருக்குது. தயவு செஞ்சு முன்னால் வாங்க, முன்னால் வாங்க. நிறைய சீட்ஸ் இருக்குது முன்னால். தயவு செஞ்சு முன்னால் வாங்க, கோஆப்ரேட் பண்ணுங்கள். முன்னால் வாங்கம்மா. சத்யா, இந்த சுவாதி, இங்கே பாருங்கள், முன்னால் நிறைய இடம் இருக்குது, வாங்க. அந்த பிள்ளைங்கள் முன்னே வாங்க. பின்னால் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் முன்னால் வந்துடுங்க. எல்லா சண்டே கிளாஸ் பிள்ளைங்களும் இங்கே முன்னால் வாங்க. எங்களுக்கு முன்னதாக எல்லோரும் யாரும் பின்னால் உட்காராதீங்க தயவு செஞ்சு. எல்லோரும் முன்னால் வாங்க. எல்லா சண்டே கிளாஸ் பிள்ளைங்களும் முன்னால் வந்துடுங்க. முன்னால் வாங்க, எல்லோரும் முன்னால் வாங்க. யாரும் கீழே பின்னால் உட்காராதீங்க தயவு செஞ்சு. எல்லாருக்கும் சேர் இருக்குது, தயவு செஞ்சு சேரில் உட்காருங்க. வாங்க முன்னால் உட்காருங்க பிள்ளைங்கள. யாரும் எழுந்து என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது சர்வீஸ் முடிகிற வரைக்கும். முன்னால் வாங்க. இங்கே முன்னால் இடம் இருக்குது பாருங்க. இங்கே ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், ஆமென். இந்த வேளையில் அனௌன்ஸ்மெண்ட் டைம், காணிக்கை நேரமுமாக இருக்குது. யாராவது பிரதர்ஸ் ஒருத்தர் எழுந்து வந்தால் நலமாக இருக்கும். யார் வரீங்க? யாருன்னா ஒருத்தர் சக்கு நினைச்சு ஓடியாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஏசப்பாவுக்கு பர்த்டே சொல்ல வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அநேகருடைய முகங்களை கண்டு கர்த்தர் சந்தோஷிக்கிறார், நாங்களும் அதிகமாக சந்தோஷப்படுகிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 8 மணிக்கு இங்கிலீஷ் ஆராதனை உண்டு, 9:15 தமிழ் ஆராதனை உண்டு. கண்ணூர் பகுதியில் 10:30 மணிக்கு நமக்கு ஆராதனை உண்டு. பிறகு நமக்கு தேர்ஸ்டே, இன்றைக்கு தேர்ஸ்டே இல்லைங்களா, வியாழக்கிழமை இன்றைக்கு அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில். ஆனால் நாளைய தினத்திற்கு அது மாற்றி வைக்கப்பட்டு இருக்குது 10 மணிக்கு. அதனால் தேர்ஸ்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர், வியாழக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர், வெள்ளிக்கிழமைக்கு மாற்றப்பட்டு இருக்குது 10 மணிக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆன்லைனிலும் வாட்ஸ்அப் காலிலும் பிறகு கான்ஃபரன்ஸ் காலிலும் இங்கேயும் வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறோம். பிறகு நமக்கு ஸ்நாக்ஸு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். பிரதர்ஸ் யாருன்னா இது முடிஞ்ச உடனே போயிட்டு அங்கேருந்து ஸ்நாக்ஸ் ஜாய்ஸ் எடுத்து கொடுப்பாங்க, அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். யாருன்னா புதிதாக இன்றைக்கு வந்திருக்கீங்களா? யாருன்னா புதிதாக வந்திருக்கீங்களா? புதிதாக யாருன்னா வந்திருந்தால் நீங்கள் எழுந்திருத்து நில்லுங்க, உங்களுக்காக நாங்கள் செபிப்போம். சரி, இந்த வேளையில் தாய்மார்கள், பவுலின் அம்மா, மார்த்தம்மா வந்திருக்காங்களா? வந்துஇல்லையா? சரி, பவுலின் அம்மா முன்னவாங்க, வெங்கடம்மா முன்னவாங்க. பிறகு தாய்மார்கள் நம்ம தபித்தாள் அம்மா முன்னவாங்க.
முன்னால் வாங்க, இந்த இடத்துல வந்துருங்க, முன்னால் வந்துருங்க. இன்னும் யார் தாய்மார்கள்? 3 பேர். வெங்கடம்மா, ஹெலனம்மா, இல்லை இல்லை, நீலம்மா இல்லை, இது ஹெலனம்மா. ஓகே, அடுத்தது 2 பேரும் வரல. இங்கே முன்னால் வாங்கம்மா, இங்கே முன்னால் வாங்க, இங்கே முன்னால் வாங்க. அதை எடுத்து கொடுப்பேன். சரி, அங்கே அந்த பக்கமாக திரும்பி நில்லுங்க. ஜாய்ஸ் எங்கே போனாங்க? இருக்கிறாங்க. ஜெயம்மா, தாய்மார்களுக்கு ஒரு நம்ம சிறிய ஒரு gift கொடுக்குறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். திருவிருந்து ஆராதனைக்கு அவங்க வெள்ளை சாரி உடுத்திட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒயிட் சாரி அவங்களுக்கு கொடுத்துன்னு இருக்கோம். கர்த்தருக்கு நன்றி. சபையாக நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. நம்ம காணிக்கைக்காக இப்பொழுது செபிக்கலாம். கண்களை மூடி காணிக்கைக்காக செபிக்கலாம். யார்கிட்டனா காணிக்கை அங்கே வரல, வெங்கடம்மாக்கு. ஓகே, செபிக்கலாம் காணிக்கைக்காக. கண்களை மூடி. आइए हम दुआ करें। पवित्र पवित्र पिता परमेश्वर, इस सुंदर समय के लिए आपका धन्यवाद करते हैं। खुदावन, हम तेरी हुजूरी में आए हैं पिता परमेश्वर। खुदावन, हमने पिता परमेश्वर अपनी इच्छा से खुदावंद हालेलुया तुझे भेंट दिया, उसके लिए पिता परमेश्वर हम आपका दिल से धन्यवाद करते हैं। खुदावंद पिता परमेश्वर, जिन हाथों ने तेरे सेवा के लिए हाथ बढ़ाया है खुदावंद हालेलुया, हम चाहते हैं खुदावंद आकाश के झरोखे से पिता परमेश्वर तो उनको आशीष दे, उनकी हर कमी घटी को पूरा कर, उनके घर में पिता परमेश्वर हालेलुया अपनी आशीषों से उन्हें माला माल कर। पिता परमेश्वर, जिन लोगों ने दान नहीं दिया खुदावंद हालेलुया, हम चाहते हैं परमेश्वर हालेलुया आगे को पिता परमेश्वर आपकी सेवा के लिए हमारी कलीसिया के हर एक हाथ पिता परमेश्वर तेरी ओर बढ़ने पाए। ये छोटी सी दुआ आपके प्रिय पुत्र यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन आमीन। இந்த நேரத்தில் பாஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து, பாஸ்டர் குடும்பமாக நாங்கள் சேர்ந்து உங்களை எல்லாரையும் நாங்கள் விஷ் பண்ண போகிறோம். We wish you a Merry Christmas. Okay, ready? 1, 2, 3. We wish you a Merry Christmas. நீங்கள் என்ன சொல்லுங்க? தேங்க்யூ. அப்படியே ஸ்மைல் பண்ணினே இருங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம், சரிங்களா?
Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We had to spend some time to have the photographs of every one of you. Amen. So in this service, there's a little kind of a disturbance, but doesn't matter. God is here in our midst. And Amen. Thank you, Jesus. ஹalleluya. எல்லாரும் ஒரு முறை கண்ணு மூடி அப்படியே ஏசப்பாவை யோசிச்சுக்கோங்க. Thank you, ஹாப்பி Jesus. பர்த்டே சொல்லிடுங்க. Thank you, Lord. Thank you, Master. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Master. Thank you, Jesus. Thank கர்த்தாவே you, மாக்கு Jesus. நன்றி 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 கர்த்தாதி கர்த்தர். Thank you, Jesus. Thank you, Lord. உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் கிறிஸ்துவின் சிந்தனையாக மாற்றுங்க. ஐக்கியத்தின் ஆவியை ஊற்றுங்க ஐயா. ஜெபாவியை ஊற்றுங்க கர்த்தாவே. வார்த்தைகள் ஒன்றென்றும் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திற்குள்ளாக கடந்து செல்லட்டும், கிரியை செய்யட்டும். Thank you, Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Master. Thank you, Jesus. Thank you, Jesus. We have come here to celebrate Jesus Christ. Amen. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டாட நாம வந்திருக்கிறோம். Hallelujah. ஹalleluya. He is the creator of this universe. இந்த இதோ அண்ட சராசரங்களை படைத்த தேவன். Hallelujah. He is our master. He is our teacher. ஆமென். அவர் நம்மளுடைய எஜமானனாய் இருக்கிறார், நமக்கு போதனை செய்கிற டீச்சராயும் இருக்கிறார். He was, he is, and he is to come. ஆமென். அவர் இருந்தவராகவும் இருக்கிறவராகவும் வரப்போகிறவராகவும் We இருக்கிறார். celebrate Jesus Christ. நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டாட வந்திருக்கிறோம். He is called the Redeemer. அவர் மீட்பர். He is called the Son of God. அவர் கர்த்தருடைய தேவனுடைய மகன். He is called Wonderful. அவர் வல்லமையான தேவன். He is called Counselor. அவர் ஆலோசனை கர்த்தர். He is the Prince of Peace. அவர் சமாதானத்தின் தேவன். King of Kings. ராஜாதி ராஜன். The Bread of Life. அவர் அப்பம் Bread of ஆவிக்குரிய life. Bread of ஜீவ life. அப்பமாய் இருக்கிறார். And he is the living water. அவர் ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். He is the way, the truth, and the life. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். He is the Holy One. அவர் ஒருத்தர் தான் பரிசுத்தர். And he is Emmanuel. அவர் இம்மானுவேலாக நம்மளோடு கூட இருக்கிற கர்த்தராக God with இருக்கிறார். us. Amen. கர்த்தர் நம்மளோடு கூட He is இருக்கிறார். the author and finisher of our race. ஆமென். நம்மளுடைய ஓட்டத்தை ஆதியும் மந்தமுமாய் முடிக்கிறவராய் இருக்கிறார். He is the rock of all ages. அவர் இதோ கண்மலையின் தேவனாய் He இருக்கிறார். is the ancient of days. அவர் இதோ ஆதியிலே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். And he is going to come soon, very soon. அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். So we have come together to celebrate Jesus Christ. ஆமென். நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்து இயேசு கிறிஸ்துவை கொண்டாட வந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. He is a sooner coming king, and his name is above all names, and that is Jesus Christ. ஆமென். ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவராய் இருக்கிறார். Hallelujah. We have ஆமென். come to celebrate the name that is above every other name. ஆமென். எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமமுள்ள இயேசு கிறிஸ்துவை கொண்டாட வந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. We have not come just to come and gather here, but we have come to worship the true living God. And we say, Maranatha. ஆமென். நாம் அனைவரும் இங்கு வந்து சும்மா வந்துட்டு எல்லாரும் பார்த்து விஷ் பண்ணுவதற்காக நம்ம வரவில்லை. கர்த்தர் மாரநாதா, அவர் திரும்ப வரப்போகிறார். அந்த தேவனை ஆராதிக்க நம்ம வந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. He is an indescribable gift. அவர் இதோ நமக்கு வந்துட்டு சொல்லி முடியாத வர்ணிக்க முடியாத ஒரு ஈவாக நமக்கு I கொடுத்திருக்கிறார் welcome தேவன். everyone in Jesus' name. நான் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். Thank you, pastors, for being a part of this service. ஆமென். பாஸ்டர்ஸ், உங்களுக்கு நன்றி இங்கே எங்களோடு கூட இருப்பதற்காக. You have been so supportive. நீங்கள் எங்களுக்கு உதவியா இருக்கிறீர்கள், அதற்காக கர்த்தருக்கு நன்றி. May God bless you and your families. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Shall we say amen to that? ஆமென். As a church, when we say amen, it has got so much of power in it, the Lord has to do something about it. ஆமென். நாம் சபையாக ஆமென் என்று சொல்லும்போது கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. And the scripture reading, வார்த்தையானது it's from 2 Corinthians chapter 9 verse 15. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15 நம்ம வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம். நம் தேவன் அருளே சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். Hallelujah. 9:15. 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். Thanks be unto God for his unspeakable gift. ஆமென்.
Loving Heavenly Father, even as Lord, even as your word has been shared in this place, let your word bring in a great change in this Christmas day. ஆமென். கர்த்தாவே, இந்த வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டாக கடவுதே. ஆமென். In Jesus' name, amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. Jesus, he left his heavenly throne and came down as man to walk with us, to talk with us, and to know our pains. ஆமென். இதோ நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்தின் சிம்மாசனத்திலே அமர்ந்திருந்தவர். அவர் எல்லாவற்றையும் விட்டு இங்கு வந்து நம்மளோடு கூட பேசவும், நம்மளோடு கூட உறவாடும், நம்மளோடு கூட காரியங்களை செய்யும் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். Humanity was lost in sin. ஆமென். இதோ மனுக்குலம் பாவத்தினால் இழந்து போனது. But he did not abandon us. ஆனால் அவர் நம்மை கைவிடவில்லை. Hallelujah. Hallelujah. Instead, he came down himself on this earth that he created. He humbled himself as a small baby. ஆமென். அவர் அண்ட சராசரங்களை படைத்த இதோ தேவனாய் இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே தன்னை இதோ குழந்தையாக இந்த உலகத்திலே பிறந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வந்தார். Hallelujah. Hallelujah. So we celebrate Christmas because he left his throne and came down on this. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சிம்மாசனத்தை பரலோகத்தில் விட்டு நமக்காக இந்த பூலோகத்திற்கு வந்தார். அதை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். See, when the devil fell, no, அந்த சாத்தானன் விழுந்து போன போது the angels were crying. ஆமென். இதோ தேவ தூதர்கள் எல்லாரும் அழுதார்கள். Why? எதற்காக? That bad guy came down on this earth to destroy people. ஆமென். அந்த சாத்தானன் விழுந்து போன தேவ தூதர்கள் இதோ இந்த பூமியிலே இருக்கிற எல்லாரும் கெடுப்பதற்காக வந்தார்கள். But when Jesus Christ was born, ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்த பொழுது the same angels, அதே தேவ தூதர்கள் they were so excited, அவர்கள் மிகவும் they சந்தோஷப்பட்டு were so very joyful மிகவும் மகிழ்ந்து that they woke up the shepherds who were sleeping outside. வெளியிலே படுத்திருந்த மேய்ப்பர்களை தட்டி எழுப்பி And they told the shepherds, the Christ, the Messiah is come, the salvation to the world is come. ஆமென். அவர்களுக்கு சொன்ன நற்செய்தியாக மெசியா இங்கு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னார். Hallelujah. That one who will defeat the devil, he will defeat sin, and he will defeat death. He is born. Come on, get up and go tell it over the mountains. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பாவத்தை தோற்கடிக்கும், பாவத்தை சுமந்து தீர்க்கவும், எல்லா காரியங்களும் சத்ருவானுடைய காரியங்கள் தோற்கடிக்கும் வந்திருக்கிறவர் இதோ பிறந்திருக்கிறார் இந்த ஊரிலே இரட்சகராக, போய் பாருங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். Hallelujah. So we celebrate Christmas because the one who existed before creation came down from his heavenly throne as a child being born to a virgin. ஆமென். ஆதி முதலாக இருந்தவர் இதோ இந்த உலகத்திலே குழந்தையாக நமக்காக இங்கு பிறந்தார். அதுதான் கிறிஸ்மஸ். And in John chapter 1 we see it so very clearly mentioned that in the beginning was the word. The word was with God and the word was God. ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. And all things were made by him, and without him was not anything made that was made. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே உண்டாகவில்லை. ஆமென். Hallelujah. And in the 14th verse says, and the word was made flesh and dwelt among us. ஆமென். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று. Hallelujah. Hallelujah. So everything that was made through Jesus Christ. ஆமென். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்யப்பட்டு இருந்தது. Hallelujah. Hallelujah. The eternal word became flesh so that you and I, we too, one day we will be with him forever and ever in heaven. ஆமென். இதோ நாமும் கூட ஒரு நாள் கர்த்தரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழ போகிறோம் பரலோகத்திலே. Hallelujah. Hallelujah. And there are so many verses since we are running out of time. We will read from Colossians chapter 2 verse 9. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். He was even before. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. Hallelujah. 2:9, no? 2:9.
2:9. For in him all the fullness of deity lives in bodily form. ஆமென். எல்லாம் சரீர பிரகாரமாக பூர்ணமாய் And ஆயிருக்கிறது. Jesus also said, truly, truly I say to you, before Abraham was, I am. ஆமென். இது ஆபிரகாமுக்கு முன்னதாகவே நான் மெய்யாகவே இருக்கிறேன் என்று சொன்னார். So he existed even before creation. ஆமென். இதோ எல்லா சிருஷ்டிகளும் சிருஷ்டிப்பதற்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்துவானவர் இருந்தார். And he was born by the power of the Holy Spirit through a Virgin Mary, and that Amen. itself is a miraculous sign. ஆமென். அவர் இதோ பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே கன்னிகை மரியாளுடைய வயிற்றிலே இந்த உலகத்திலே பிறந்தார். So he is an ancient of days. அவர் முன்னதாகவே ஆதியிலே இருக்கிறவராய் He இருக்கிறார். existed even before creation. எல்லா சிருஷ்டிப்புக்கு முன்னதாகவே இருந்தவர் அவர். And he came down on this earth, and so we celebrate Christmas. ஆமென். அவர் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்ததினாலே நாம் இதோ கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். Hallelujah. Hallelujah. And because of his love, he came down to save sinners, and so we celebrate Christmas. ஆமென். நாம் எல்லாம் பாவிகளாய் இருந்ததினாலே நம்மை ரட்சிக்க வந்தவர், அதனாலே கிறிஸ்மஸை செலிப்ரேட் செய்கிறோம். Hallelujah. For God so loved the world that he sent his only begotten Son, that whosoever believeth in him shall not perish, but shall have eternal life in heaven. ஆமென். தேவன் நம்மை நேசித்தபடியினால் அவருடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்து ஒருத்தரும் கெட்டு போகாதபடிக்கு தன்னுடைய குமாரனை தந்தருளினார். Hallelujah. And so we celebrate Christmas. அதனால் நாம் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். Hallelujah. We celebrate Christmas because of God's love and redemption of mankind. ஆமென். இந்த மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக அவருடைய அன்பை நமக்கு காண்பித்ததினால் நாம் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். Through a perfect sacrifice. அது உண்மையான இதோ நல்ல ஒரு ஜீவ பலியாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And when he walked on this earth, அவர் இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்த பொழுது, he walked with the tax collectors, he walked with the harlots, he walked with the sinners, and he told them, I have come for your sake. ஆமென். எல்லா பாவிகளோடு கூட அவர் சுற்றித் திரிந்தார். இவர்கள் எல்லாம் ரட்சிப்பதற்காகவே நான் வந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். And the Bible says that he came to save sinners. ஆமென். பைபிள் சொல்லுகிறது இதோ பாவிகளை ரட்சிக்கவே அவர் வந்தார். If you are in sin this morning, இந்த காலை வேளையில் நீங்கள் பாவத்தில் விழுந்து மரித்து whatever the போயிருந்தால், sin may be, எப்பேற்பட்ட பாவங்களாய் இருந்தாலும், when you call upon the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் அழைக்கும் and பொழுது, when you repent of your sins, நீங்கள் இதோ பாவத்திற்கு your மனஸ்தாபப்பட்டால் sins are forgiven. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். Hallelujah. 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 We celebrate Christmas because he came to make you pure and holy. ஆமென். நாம் எதற்காக கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம் என்றால் அவர் இந்த உலகத்திலே வந்து நம்மை சுத்திகரித்து பாவத்திலிருந்து விடுவித்து அவர் பரிசுத்தமாக்கினார். Hallelujah. Hallelujah. And he came, we celebrate Christmas because he came to transform every one of us. ஆமென். இயேசு கிறிஸ்துவான் இந்த உலகத்திலே வந்ததே நம்மை உருமாற்றுவதற்காக, அதற்காக கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். We cannot sanctify ourselves, we cannot transform ourselves. It's only God who can do it, and so he came down on this earth for you and for me to be transformed. ஆமென். நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள முடியாது, மன்னிக்க முடியாது, கழுகப்பட முடியாது. அதனால் தான் இயேசு கிறிஸ்துவான் இந்த உலகத்திலே பிறந்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை கழுகும், நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் அவர் இந்த உலகத்திலே வந்தார். Hallelujah. Hallelujah. We are in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக And இருக்கிறோம். so we are a new creation. நாம் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம். We celebrate Christmas because you and I, we are a new creation. ஆமென். இதோ நீங்களும் நானும் புதிய சிருஷ்டியாய் இருப்பதனால கிறிஸ்மஸை நாங்கள் கொண்டாடுகிறோம். Hallelujah. Hallelujah. And we celebrate Christmas because he was born to destroy the plans and works of the devil. ஆமென். நாம் கிறிஸ்மஸை கொண்டாடுவது சத்ருவாண்ட என்னென்ன திட்டங்கள் இருக்குதோ, எல்லா கண்ணிகள் இருக்குதோ அதை உடைப்பதற்காக. What Adam lost in disobedience, Christ in his obedience, he got it back to us, and you and I are made righteous by the blood of Jesus Christ, and so we celebrate Christmas. ஆமென். ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையினால் அவர்கள் விழுந்து போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து இதோ அந்த சத்ருவானவனை முறியடித்து ஜெயம் கொடுத்தார். See, the Satan's power was sin and death. ஆமென். அந்த சத்ருவானுடைய வல்லமை என்னவென்றால் பாவமும் மரணமும். Jesus disarmed them on the cross. Amen. And so Amen. we celebrate Amen. Jesus Christ. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவிலே சாத்தானுடைய எல்லா காரியங்களையும் உரிந்து போட்டார். அதற்காக நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம். ஹalleluya. His birth was to bring light into this dark world. ஆமென்.
இயேசு கிறிஸ்துவானுடைய முக்கியமான காரியம் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக. Jesus said, I am the light of the world. And not only that, he said, because I am the light of the world, I will transfer that light into you, and you are the light of the world. And so we celebrate Christmas. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், நான் ஒளியாய் இருக்கிறேன் என்று. அந்த ஒளியை அவரே வைத்துக் கொள்ளவில்லை, நமக்குள்ளாக கொடுத்தார். நாமும் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருந்து மற்றவர்களை வழிநடத்துவதற்காக அதற்காக கிறிஸ்துமஸ் கொண்டாட வந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. The darkness in you and me and in our family is being destroyed, and so we celebrate Christmas. ஆமென். அது இல்லாமல் இருந்திருந்தால் நாம் எல்லாம் இழந்து போயிருப்போம். ஆனால் அப்படி கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்து இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நாம் வந்ததனாலே கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம். Hallelujah. Many houses we see the star, right? ஆமென். ஒவ்வொரு வீடுகளிலும் நாம் ஸ்டார் பார்க்கிறோம். Some houses star will be there, full of scars will be at home. இதோ அநேக வீடுகளிலே இதோ ஸ்டார் போட்டிருப்பாங்க, ஆனால் அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் வீட்டிலே எல்லாருக்கும் காயப்பட்டதாக இருக்கும். Star outside, darkness inside. ஆமென். இதோ ஸ்டார் வெளியே இருக்கும், ஆனால் அவர்கள் வீட்டிலே இருள் இருக்கும். This morning, even as you listen to this message, நீங்கள் இந்த காலை வேளையில இந்த செய்தியை கேட்ட பிறகு let the darkness be gone in Jesus' name. உங்களுக்குள்ளாக குடும்பத்திற்குள்ளாக எங்கெங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ எல்லாம் நீங்கி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. Hallelujah. Hallelujah. Can we shout a louder hallelujah? Hallelujah. Thank you, Jesus. And Jesus Christ came on this earth to give eternal life to mankind. We all know that. Right? ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் வந்தது இந்த மனுக்குலத்திற்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக. Hallelujah. Because Jesus said, I am the resurrection and the life. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. And even if you die, you live. ஆமென். நீங்கள் மரித்தாலும் பிழைத்திருப்பீர்கள். Hallelujah. Hallelujah. That is eternal life for you and for me. If we believe in Jesus Christ, you will have eternal life in heaven. And so we celebrate Christmas. ஆமென். நீங்கள் இதோ மரித்திருந்தாலும் பிழைப்பீர்கள், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவே இயேசு கிறிஸ்துவானவர் இங்கு வந்தார். Hallelujah. Hallelujah. His birth was to give us the spirit of adoption and make us his temple. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் இங்கு வந்ததே நம்மளுடைய இதோ இந்த சரீரத்தை அவருடைய ஆலயமாக மாற்றி அதில் தங்கி தரித்து வாசம் செய்வதற்காக. So we celebrate Christmas. அதற்காக நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம். Hallelujah. Hallelujah. We will read that verse from Galatians chapter 4 verse 6. கலாத்தியர் 4:6 நாம் வாசிக்கலாம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். Hallelujah. Hallelujah. Jesus Christ sent his Holy Spirit to dwell in you and me. இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியை அனுப்பினது உங்களுக்குள்ளாகவும் எங்களுக்குள்ளாகவும் வாசம் செய்வதற்காக. And he made you and I the temple of the Holy Ghost. நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறோம். And so we celebrate Christmas. அதற்காக தான் நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். Hallelujah. Hallelujah. You and I, as usually I say, we are a moving temple, a mobile temple. ஆமென். நாம் நடமாடுகிற ஆலயமாக இருக்கிறோம். Hallelujah. 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 Christmas is a time for celebration of so many spiritual things in our lives. ஆமென். இதோ கிறிஸ்துமஸ் நாட்களிலே தான் அநேக ஆவிக்குரியான ஜீவிதத்திலே நாம் சரிபட முடியும். And this Christmas season, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே this day, இன்றைக்கு believe and understand that Jesus Christ came to heal us of all our sicknesses and diseases. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் வந்ததே இந்த இதோ நமக்குள்ளாக இருக்கிற எல்லா வியாதிகளும் பாவங்களும் எல்லாவற்றையும் நீக்குவதற்காக கர்த்தர் வந்தார். Matthew chapter 8 verse 17 says, மத்தேயு 18:17 சொல்லுகிறது, He himself took our infirmities and bore our diseases. ஆமென். அவர் எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்து வியாதி அனைத்தையும் குணப்படுத்தினார் என்று. And in Isaiah 53:5 it says, ஏசாயா 55 53:5 சொல்லுகிறது, By his wounds we are healed. அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள். Hallelujah. This morning you can shout out to the Lord. கொஞ்சம் வெளிய போய் பேசுறீங்களாப்பா கில்லு அண்ட் கிளாடி? சும்மா ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது. தயவு செஞ்சு வெளியே போய் பேசுறதா பேசிட்டு உள்ள வாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் இங்கே கவனிங்க. இங்கே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்குறோம். நீங்கள் கேட்டு நீங்கள் மனம் திரும்புவதற்காக இங்கே பேசிக்கொண்டு நடமாடிக்கொண்டு இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. தயவு செஞ்சு ஏதாவது இருந்தால் வெளியே போயிட்டு பேசிட்டு அப்புறமா உள்ள வாங்க. சொல்லுங்க. Thank you, Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
He himself bore our sins in his body on the cross, that we might die to sin and live righteous. For by his wounds we are healed. ஆமென். அவர் நமக்காக சிலுவிலே பாடுபட்டு மரித்து இதோ கஷ்டப்பட்டு அவர் வந்துட்டு சிலுவிலே எல்லா வியாதியும் அவர் சுகப்படுத்தி அவர் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. So many of you were healed by Jesus Christ because of his wounds. ஆமென். கர்த்தருடைய தழும்புகளினாலே நாம் அனைவரும் குணமாகி இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. If you agree with it, shout a hallelujah. ஆமென். ஹalleluya. So many of us, அநேகர் we had so many different kinds of sicknesses, நமக்குள்ளாக அநேக வியாதிகள் இருந்தது. but Jesus is the healer. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் தான் இதோ சுகமளிக்கிற தேவனாய் நம்மளோடு கூட This இருக்கிறார். morning, stick to him, hold on to him and tell, Lord, you are the God that healeth me, and I will continue to worship ஆமென். you. ஆமென். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்லுங்க, கர்த்தாவே நீர் மாத்திரம் தான் என்னை குணமாக்குகிற தேவன், அதனால் உம்மை நான் பிடித்துக்கொண்டு இருப்பேன் என்று சொல்லுங்கள். ஹalleluya. Hallelujah. 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 This Christmas season, this Christmas, let healings come upon every one of you. இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே இதோ கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொருத்தருக்குள்ளாக இறங்குவதாக. Let thyroid be healed, Lord. எல்லா தைராய்டுகளும் சுகமாகட்டும். Let every kind of intestinal problem there be healed in Jesus' name. உங்களுக்குள்ளாக குடலிலே என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகள் அனைத்தும் இன்றைக்கு சுகமாகட்டும் என்று வார்த்தை Let healing அனுப்புகிறோம். happen in your hips and in your joints and whatever the arthritis problem, whatever it is, we call upon the name of Jesus Christ for healing upon you. ஆமென். உங்களுடைய இடுப்புகளிலும் இதோ ஜாயின்ஸ்களிலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ இன்றைக்கு அது சுகமாகட்டும். ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு சுகமாகட்டும் என்று வார்த்தையை நாங்கள் அனுப்புகிறோம். That is how we celebrate Christmas. நாம் அப்படியாக சுகமாகி கர்த்தருடைய கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம். Whatever your sickness is, celebrate Jesus Christ. ஆமென். எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை கொண்டாடும்போது அதில் விடுதலை உண்டு. Believe for your healing. ஆமென். நீங்கள் இதோ உங்களுடைய சுகத்திற்காக விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. He came down on this earth அவர் இந்த உலகத்திற்கு வந்தது to give us his resurrection power. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு கொடுப்பதற்காக. Hallelujah. He is the resurrection and the life, and the one who believes in him, even though they die, they will live forever. ஆமென். இதோ அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு கொடுக்கும்போது நாமும் இந்த எல்லா காரியத்தின் மேலும் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கிறோம். Hallelujah. We celebrate Christmas because he has given you and me the authority over the enemy. ஆமென். நாம் கிறிஸ்மஸை கொண்டாடுவது சத்ருவானவன் மேல் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தின் வல்லமை எடுத்து பயன்படுத்த. Hallelujah. He said, all power and all authority is given to me, and he says, all that is mine is yours. ஆமென். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் எல்லாம் வல்லமை அதிகாரம் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறார், அதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் கொடுத்திருக்கிறார். He said, I have given you the authority to trample on snakes and scorpions and to overcome all the power of the enemy, and nothing shall harm you. ஆமென். பாம்பின் மேலும் தேளின் மேலும் நடந்தே செல்வீர்கள் என்ற வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமை நாம் எடுத்து பயன்படுத்தி இந்த கிறிஸ்மஸை நாம் கொண்டாட வேண்டும். Hallelujah. ஹalleluya. எங்க பாஸ்டர் கரப்பான் பூச்சி பார்த்தாலே பயமா இருக்குது. ஒரு lizard, what do you say? பல்லி. பல்லி பார்த்தாலே பயமா இருக்குது. இங்க பாம்பும் தேளும் கர்த்தர் சொல்றாரு. இது எப்படி பாஸ்டர்? He is talking about the spiritual, in the spiritual aspect. கர்த்தர் சொல்வது ஆவிக்குரியான ஜீவிதத்தில் இந்த காரியங்களை The சொல்லுகிறார். snakes, they sting you from their fangs from the front. இதோ பாம்புகள் முன்னே இருந்து கொத்தும். The scorpions, they sting you from the tail. ஆமென். அந்த தேள்கள் பின்னில் இருந்து கொத்தும். Be it in the front or be it from the back, wherever, however the enemy tries to sting you, the Lord says, I am there to protect you. I have covered you with the fire of the Holy Ghost. ஆமென். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், எந்த பக்கத்திலிருந்து முன்பக்கமோ பின்பக்கமோ உங்களை அந்த சத்ருவானன் உங்களை சேதப்படுத்த வந்தாலும் நான் உங்களோட கூட இருந்து அதிலிருந்து காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. And so we celebrate Christmas. அதனால் நாம் இன்றைக்கு கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். And finally, கடைசியாக we celebrate Christmas நாம் இதோ கிறிஸ்மஸை கொண்டாடுவது because he will
come back very soon. ஆமென். கர்த்தர் சீக்கிரமாக வர போகிறார். ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவானவர் திரும்பவும் வர போகிறார். Hallelujah. ஹalleluya. We believe in it. If you believe in it, shout a hallelujah. ஹalleluya. Hallelujah. We went for carol singing in one house. That man is telling, "Yesu தான்லாம் வந்து போயிட்டார், நீங்க என்ன பாடிட்டு இருக்கீங்க?" He came and he went, "What you are singing?" I said the whole world is celebrating for his coming back. ஆமென். நாம கிறிஸ்மஸ் கொண்டாடுவதே அவர் திரும்ப வர போகிறார், அதற்காகத்தான் கொண்டாடுகிறோம் என்று. ஆமென். ஹalleluya. A guy who's a Christian, who's born again Christian, he's telling me like this. ஆமென். இதோ ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி அப்படியாக சொல்கிறார்கள். Sad, no? மிகவும் வருத்தமான காரியம். Revelation chapter 1 verse 7 says, "Behold, he is coming with clouds and every eye will see him." ஆமென். இதோ வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 சொல்லுகிறது, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமென். ஹalleluya. And so we celebrate Christmas. அதனால் நாம் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். Revelation 22 and verse 7 says, இதோ வெளிப்படுத்தின விசேஷம் 22, "Behold, I am coming quickly." இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். And so we celebrate Christmas. அதனால் நாம் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். Hallelujah. Hallelujah. Revelation 22 verse 12 says, வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 சொல்லுகிறது, "Behold, I am coming quickly." இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Again in 22 verse 20 it says, 22:20 சொல்லுகிறது, "Surely I am coming quickly." இதோ நான் சீக்கிரமாய் கண்டிப்பாக வருவேன் என்று கர்த்தர் So we சொல்கிறார். celebrate Christmas. அதனால் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். Matthew chapter 24 மத்தேயு 24 verse 27 says, 27 வசனம் சொல்லுகிறது, that the return of Christ will be like the brightness of lightning illuminating the entire sky from the east to ஆமென். west. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றும் மேற்கும் வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்று கர்த்தர் Hallelujah. சொல்கிறார். So ஆமென். Jesus Christ will come with power and great glory with a sound of a great trumpet, and so we celebrate Christmas. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வல்லமையாக வானத்திலே இறங்கி வந்து எக்கால சத்தங்களோடு கூட இங்கு இறங்கி வந்து நம்மை அழைத்து கொண்டு போவார். அதற்காக நாம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் செய்கிறோம். ஆமென். ஹalleluya. Christmas is all about Yeshua, Jesus Christ. ஆமென். கிறிஸ்மஸ் என்பது இயேசு கிறிஸ்துவை குறித்து இருக்கிறது. ஆமென். His birth is miraculous. அவருடைய இதோ பிறப்பு மிகவும் அற்புதமானது. His healings are miraculous. இதோ அவருடைய எல்லா குணமாக்கும் வல்லமையும் இதோ சொல்லி முடியாதது. His death and resurrection is miraculous. ஆமென். அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் அற்புதமானது. Hallelujah. Hallelujah. And he is coming back in a miraculous way. ஆமென். அவர் அற்புதமாக வரப்போகிறார். So when you celebrate Christmas, நீங்கள் இதோ கிறிஸ்மஸை கொண்டாடும் பொழுது think of all these unspeakable gifts to you. ஆமென். இதோ இது சொல்லி முடியாத எல்லா இதோ பரிசுகளையும் சொல்லி நீங்கள் கொண்டாட வேண்டும். Hallelujah. For the Lord himself will come down from heaven with a shout, with a voice of an archangel, with a trumpet of God. 1 Thessalonians chapter 4 verse 16. Let's read. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 16வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமென். ஹalleluya. So be on your guard, stand firm in faith. ஆமென். நீங்கள் அனைவரும் இதோ நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே இருந்த அதே விசுவாசத்திலே தரித்திருக்கும்படியாக Be சொல்கிறோம். courageous and be strong. நீங்கள் தைரியப்பட்டு பலன் கொள்ளுங்கள். This Christmas let your light shine. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்மஸ் ஒரு பெரிய ஒளிவிளக்காக இருக்கட்டும். You are the light of the world. நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். Don't let that light hide under the bushel. ஆமென். அந்த வெளிச்சம் இதோ மரக்காலின் அடியிலே வைக்காதபடிக்கு அது வெளியே தெரியும்படியாக வையுங்கள். Hallelujah. Hallelujah. This Christmas try not to be selfish. ஆமென். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே தன்னலமாய் இருக்காதீர்கள். Forgive your neighbors, your friends, your siblings. Forgive every one of them who have hurt you.
உங்களுடைய சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன்மார், பிள்ளைகள், உங்களுடைய அயல்வாசிகள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் மன்னியுங்கள். Make peace at home. இந்த வீட்டிலே, உங்கள் வீட்டிலே சமாதானம் உண்டாகட்டும். Share the love of Jesus. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். Be an example. நீங்கள் சாட்சியாக ஜீவியுங்கள். Be prepared and prepare others. ஆமென். நீங்கள் ஆயத்தமாகுங்கள், மற்றவர்களையும் He ஆயத்தப்படுத்துங்கள். is coming very soon. இயேசு கிறிஸ்துவானவர் சீக்கிரமாக வரப்போகிறார். So we celebrate Christmas. அதனால் நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம். Hallelujah. ஹalleluya. If this word has blessed you this morning, shout a hallelujah. ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் கரத்தை உயர்த்தி ஹalleluya என்று சொல்லுங்கள். ஆமென். Hallelujah. Hallelujah. Nice to see many of you. You have come here. You all look so very grand. ஆமென். இதோ இங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் அழகாக இருக்கிறீர்கள். அநேகர் இன்றைக்கு வந்திருக்கு. அதற்காக கர்த்தருக்கு நன்றி. இவங்க தானா இதுன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல சில பேருக்கு. Hallelujah. Amen. Because see why? Because Jesus is dwelling in every one of us. ஆமென். எதற்காக என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்வதனால் நீங்கள் அப்படியாக இருக்கிறீர்கள். Hallelujah. ஹalleluya. அவருடைய கலை நோ கலை His color is there on each one of us, and so we shine everywhere. Amen. அவருடைய கலை நமக்குள்ளாக இருப்பதனால் நாம் அனைவரும் ஜொலிக்கிறவர்களாக இருக்கிறோம். Hallelujah. Amen. Let's all stand up and நாம் pray. அனைவரும் எழுந்திருத்து Thank you, நிற்கலாம். Jesus. A blessed Christmas. Thank you, Jesus. எல்லாரும் கண்களை மூடி, யாரும் வெளியே போகாதீங்க, யாரும் வெளியே போகாதீங்க. கடைசி ஆசீர்வாதம் இது, பெற்றுக்கொண்டு போங்க. பாஸ்டர் சில்வஸ்டர் வந்து ஜெபிப்பாங்க, பிறகு நம்மளுடைய பாஸ்டர் ஆசீர்வதிப்பார்கள் உங்களை. பேசாதீங்க பிள்ளைங்களா, நாம் ஜெபிப்போம். ஜெபிக்க போகிறோம். அந்த சராசரங்களை படைத்த தேவனே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன், எங்களுக்காக ஆண்டவர் சிங்காசனத்தை விட்டு ஆண்டவரே இந்த பூமியில் வந்து எங்களுக்காக ஆண்டவரை மறித்து எங்கள் பாவங்களெல்லாம் ஆண்டவரே மன்னித்து ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து பிள்ளைகளாக மாற்றிவிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்தீர், எங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்தீர், எங்கள் வாழ்க்கை மாற்ற பிறந்தீர், எங்களுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்க பிறந்தீர். ஆண்டவரே, நாங்கள் பாவத்தில் மரித்தவர்களாக இருந்த போது எங்களை தேடி வந்து ஆண்டவரே விளையான செல்ல தூக்கி எடுத்து மரத்தால் கழுவி அப்பா பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் கொடுத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, எங்களுக்குள்ளவே வாசமா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கிறிஸ்துமஸ் நேரத்தில் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய அன்பின் ஆவியானவர் இப்பொழுதே தொடும்படியா சுபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஆசீர்வாதங்கள் இப்பொழுது ஒவ்வொரு மீது பொழிந்தருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் வந்தவர்கள் வெறுமையா போகாதபடிக்கு சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுதே வெளிப்படும்படியா சுபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களிலே உம்முடைய வல்லமை இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் பெருகுவீர்களாக. இயேசுவின் நாமத்தில் நீ இப்படி செய்ய போவதற்காக நன்றி 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 ஆண்டவரே. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிறந்தநாளை நினைவு கூர்ந்து நாங்கள் இந்த இடத்துல கொண்டாட வந்திருக்கிறோம். உம் நாமத்தை சொல்ல வந்திருக்கிறோம். இது எப்படிப்பட்ட தேவன் சொல்ல வந்திருக்கிறோம். அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த சபைக்காக ஜெபிக்கிறேன், பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், பாஸ்டர்மாக ஜெபிக்கிறேன், ஜோஷிக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவரே மகள் ரினிக்காக ஜெபிக்கிறேன், 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தால் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். எடுத்து வல்லமையை பயன்படுத்துங்க. குடும்பமாக எடுத்து வல்லமையை பயன்படுத்தி ஆண்டவரே இந்த 2025 முடித்து 2026 ஆண்டவரே வருடத்தில் வல்லமையை எடுத்து பயன்படுத்துவீராக.
இப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாஸ்டர் இமானுவேலுக்காக ஜெபிக்கிறோம், அவன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவரே ஆசீர்வதிங்க, அவன் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, மனைவி பிள்ளையை ஆசீர்வதிங்க, கூட இருந்து வழி எடுத்து ஜெபிக்கிற ராஜா. வந்தவர்கள் இன்றைக்கு வெறுமையாக போகாத படிக்கு உம்முடைய வார்த்தை ஒவ்வொருக்குள்ளே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்படி ஜெபிக்கிறேன், வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு இடத்துல கிரியை செய்து அதன்படி நடக்கும்படி ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. அப்படியே இருங்க. There's a prayer request for Angel Baby. She's celebrating her birthday today. As a church, we're going to pray for her. Loving Heavenly Father, Thank you, Lord. we thank you, Lord, for Angel Master. As a church, we bless this child. Amen. Let this child grow in the fear of the Amen. Lord. Let this child grow to bring glory to your name Amen. and to this family. Amen. We cover her, Lord, with your precious blood. Let goodness and mercy follow this little child all the days of her life. In Jesus' name we pray. Amen. Amen. Lord, this morning, ஆண்டவரே இந்த காலை வேளையிலே thank you for you are born in every one of us. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் நீர் பிறந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். This Christmas, Lord, ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே let your children, Master, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் be an example to everyone around. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் கர்த்தர் சாட்சியாக ஜீவிக்கட்டும் Let ஐயா. them spiritually grow. ஆண்டவரே ஆவிக்குரியான ஜீவிதத்திலே வளரட்டும். Let them grow in the fear of the Lord. கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கட்டும். Let the heart's desires be answered. அவர்களுடைய கர்த்தர் வாஞ்சைகள் நிறைவேறட்டும். Even as they seek your face, ஆண்டவரே இன்றைக்கு அவர்கள் உம்முடைய திருமுகத்தை தேடும் பொழுது let them be blessed in every area of their life. ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். Let your face continue to shine upon your children. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் எப்பொழுதும் உம்முடைய முகம் பிரகாசிக்கட்டும் On ஐயா. this day, Lord, ஆண்டவரே இந்த நாளிலே even as we have come together as a church, ஆண்டவரே நாங்கள் சபையாக உம்முடைய சந்நிதியிலே we வந்திருக்கிறோம் bless ஐயா. each other. ஆண்டவரே ஒருத்தருக்கு ஒருத்தரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் Let every ஐயா. bitterness be gone. ஆண்டவரே எல்லா கசப்புகளும் வெளியேறட்டும் Let ஐயா. every anger be gone. ஆண்டவரே எல்லா கோபங்களும் விலகட்டும் ஐயா. Let your love manifest in every one of your children. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளாக உம்முடைய அன்பு வெளிப்படட்டும் ஐயா. We give you all the glory, Master. துதி கன மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். 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 Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Prospero año felicidad. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Prospero año felicidad. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our heart. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our heart. கடைசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி. And now may the grace of our Lord and Savior Jesus Christ and the love of the Father and the sweet fellowship of the Holy Spirit Amen. rest and abide with each one of us now and forevermore. Amen. 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 Praise the Lord. God bless. To the Lord, yes I would. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I would. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting